ஒரு நாள் ரேப்பிடோ ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோன்ட்டு நம்ம எதுனா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு எதுனா கொஞ்சம் சம்பவம் பண்ணிட்டா கேட்டோம், இல்லை வர முடியாது ஆகாதுன்ட்டு திட்டுவாங்க. மண்டே கேட்பாங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஜிஎம், this video is sponsored by SBU Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களோட லிங்க் நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ கிரே மோட்டோ ஃபேமிலி, நான் உங்கள் லொகேஷன். வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ யூடியூப் சேனல். ஜிஎம், இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜியில் தான் இருக்கோம். இன்றைக்கி தான் டே 17 ஆஃப் நம்மளோட ரேப்பிடோ சீரிஸ். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய ஒரு நாள் ரேப்பிடோ ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோன்ட்டு உங்களுக்கு நான் சொன்னதில்லை. இந்த vlogல நான் டீட்டெயிலாக அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். vlog எதனா புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜிஎம், ஃபைனலாக நம்ம பேக் டு நம்மளுடைய ரேப்பிடோ டியூட்டி. காசு கட்டுறதே மறந்துட்டேன். சே இருங்க, ஒரே நிமிஷம் கட்டிடுறேன். ஆயிடுச்சு. இப்போது ஆன் பண்ணிக்கலாம் டியூட்டி. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 5:24 தான் ஆகிட்டுருக்கு. ஜிஎம், இன்றைக்கி நான் லாகின் பண்ணதே லேட்டு. ஏன்னா நம்ம கேபுக்காரன சிறப்பான சம்பவம் பண்ணி விட்டார். ஏன்னா லாஸ்ட்டு ட்ராப்பே எங்களை தான். அதனால தான் இன்றைக்கி லாகினே லேட்டு. பா வந்துடுச்சு. மியூட்டில் போட்டுவிட்டோம்னா ஓகே. கடவுளே, எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைக்கி எதுனா பார்த்து பண்ணு. ஜிஎம், ட்ரிப் 1 வந்து நம்ம என்ன இது ட்ரிப் 1 வந்து நம்ம 0 பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேல்குலேட் ஆகும் நம்ம இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட போகிறோன்ட்டு. ஓகே 0 இது இப்படியே இருக்கட்டும் ஜிஎம், ஏன்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகணும் இல்லை, அதனால தான். ஓகே வாங்க ஜிஎம், நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பிக்கப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஆர்டர் இருந்தாச்சு. வாங்க போகலாம். ஜிஎம், கிட்டத்தட்ட நம்மளுடைய கஸ்டமர் வந்து ஒரு 750 மீட்டர்ஸில் தான் நம்மளுக்காக காத்துட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு கேட்கணும் ஜிஎம். மத்தியானம் சாயந்தரம் 4 மணி வெளியும் மழை இல்லாமல் எவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. 4 மணிக்கு மேலே என் மகந்து ரொம்ப மழை ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. வந்துக்கிட்டே ராங் ரூட்டு. கொஞ்சம் கேப்பு கிடைக்க மாட்டேங்குதே. அவ்வளோதான். அதான் ஜிஎம், ரொம்ப மழை ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி வாங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். பேசிகிட்டே இருக்கோம். ஓஹோ, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜிஎம். மழை ஆரம்பிச்சிடுச்சு. சம்பவம் சிக்ஸ்டீனா 60 ஜிஎம், நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் எவ்வளோ வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 54 ரூபா வந்திருக்கு ஜிஎம். இது கேட்போம் 60 ரூபா வரட்டும். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கோன்னா இங்கே பாருங்கள், 4.9 கிலோமீட்டர்ஸ். இது உங்களுக்கு பரவாயில்லையா
இல்லையான்ட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணோம். ஏன்னா எனக்கு ஓகே தான், நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான். ஆனால் உங்களுக்கு ஓகேவான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் விழுந்தாச்சு. ட்ராப் லொக்கேஷன் தெரியும், பிக்கப் லொக்கேஷன் மறந்து போச்சு ஜிஎம். எங்கே ட்ராப் லொக்கேஷன்னா ஜேபி நகர் காலனி ட்ராப் லொக்கேஷன். பிக்கப் லொக்கேஷன் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பரவாயில்ல ஜிஎம், எனக்கு தெரிஞ்சு 54 ரூபா ஒரு 5 கிலோமீட்டருக்குன்னா நம்ம பிக்கப் பண்ணதுக்கு ஒரு 4 ரூபா வச்சுக்கோங்க. ட்ராப் பண்ணதுக்கு ஒரு 50 ரூபா. பரவாயில்ல, 54 ரூபா இஸ் எஸ் குட் அமௌண்ட் ஃபார் அண்ட் ராபிடோ ரைடர் ஃபார் 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே, வாங்க நம்மளோட செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு லொக்கேஷன் வச்சுட்டு இன்னொரு லொக்கேஷனுக்கு வர சொன்னால் எப்படி? கடுப்பாகுது. எத்தனை பேர்கிட்ட கேள்வி வேணும், போய் தொலை. டென்ஷன் பண்ணுறாங்க ஜெயம், டென்ஷனு. போடு 131, கொஞ்சம் பெரிய ஆர்டராக போல். வாங்க ஜியம். சேத்தன் 131. இங்கேருந்து நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டி போனோம். ஹுக்காஸ்ன்னு இருக்கும், HUSKUR உக்கர் சம்திங் இருக்குது. அது என்னன்னு பர்டிகுலர் எனக்கு தெரியாது. கடுப்பேற்றவங்க ஜியம். இந்த மாதிரி கடுப்பேற்றினா தான் நம்மளுக்கு காண்டாகுது. இவங்களுக்கு நம்ம கரெக்டான டைமுக்கு கரெக்டான பிளேஸுக்கு எடுத்துன்னு போய் விட்டால் தான் இவங்களுக்கு நல்லவும். நம்ம எதுனா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு எதுனா கொஞ்சம் சம்பவம் பண்ணிட்டா கேட்டவங்க இல்லை வர முடியாது ஆகாதுன்ட்டு திட்டுவாங்க. வண்டே கேட்பாங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் இல்லை. லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ஜம். கான்டாக்ட் கஸ்டமர். சேத்தன் நம்மள் தான். ஓகே 9251 9251 பேமெண்ட் ஆன்லைன். ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இப்போ பண்ணுறீங்களா? நான் அங்கே போய் கால் பண்ணிட்டா அது எவ்வளோ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அங்கே போய் கால் பண்ணுறேன். நம்பர் இருக்கு கொடுங்க ப்ரோ. இப்போ தான் கால் பண்ணிடல. ஓகே பரவாயில்ல ப்ரோ. பத்ரம் ஜிஎம், கிட்டத்தட்ட 55 மினிட்ஸ் இந்த ஆர்டர் 1 ஹவர் கிட்ட போட்டிருக்கேன் ஜிஎம். பயங்கரமான மழை, ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, டேய் என்னடா இது? ஓகே இப்போ அக்செப்டபுள். லாஸ்ட் ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, இருங்க ஒரே நிமிஷம் காட்டிடுறேன். காட்டிட்டு போனால் தான் உங்களுக்கு நீங்கள் நம்புவீங்க. 135 ருபீஸ் வந்திருக்கு ஜிஎம். 2 ரூபாய் சேர்த்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம இது கேல்குலேட் பண்ணோம். எதுனா நம்மளோட கிலோமீட்டர்ஸ் 18.5 இருக்குது. 18.5 இருக்கா, சாரி 18.4 இருக்கா. நம்ம அப்போயே ஒரு 5 கிலோமீட்டர் லெஸ் பண்ணிவிடுங்க. 13.4, சாரி 5 கிலோமீட்டர் லெஸ் பண்ணல. 13.4 கிட்டத்தட்ட 13.4க்கு அவன் 135 ரூபா கொடுத்துருக்கான் ஜிஎம் நம்மளுக்கு. பரவாயில்லப்பா, நல்ல இன்கம் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். வெயிட்டிங் ஃபார் பிக்கப். ஐயோ ஜிஎம், கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ரேபிடோ புனித். OTP 2084. ஹெல்மெட்டில் இருக்கணும். அதே லொக்கேஷன்
Okay, minute. 81 sir. 81 sir. हेलो हो गया सर, पेमेंट हो गया, ठीक पेमेंट हो गया हो सर. गया ना. ஓகே ஜிம், இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட அடாங்கோ 77 ருபீஸ் கிடச்சிச்சு ஜிம். 18.6 கிலோமீட்டர்ஸ் நம்ம இருந்தோம் ஓகேங்களா. அப்போது இது எங்க எக்ஸ்டென்ஷன் 20 கிலோமீட்டர்ஸ். ஓகே போடு, வந்துச்சு இன்னொரு ஆர்டர். நம்ம அங்கே கிட்டத்தட்ட ஒரு 18.6 கிலோமீட்டர்ஸில் இருந்தோம் ஜிம். அதுக்கப்புறமா இப்போ 26 கிலோமீட்டர்ஸ். டோட்டலாக நம்ம எத்தனை கிலோமீட்டர் இந்த ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னா, இது ஒரு 6, அது ஒரு 2, சாரி 2 இல்லை 1 வச்சுக்கோங்க, 1. டோட்டலாக 7 கிலோமீட்டர்ஸ். 7 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு 77 ருபீஸ் பே பண்ணுவோம் ஜிம். 77 ருபீஸ்னால் அதில் 3 ருபீஸ் வந்து நம்மளுக்கு போய் நம்ம பிக்கப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சார்ஜ் ஒரு 3 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ரேப்பிடோவுக்கு நம்ம பிக்கப் பண்ணி இங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்களா, அது ஒரு 74 ருபீஸ். ஆக மொத்தம் 77 ருபீஸ் நம்மளுக்கு லாஸ்ட் ஆர்டரில் நம்மளுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஓ இப்படி போகணுமா, பேசுனாவே எங்கெங்கேயோ விட்டுறேனே. இல்லை एक मिनट 164 சாரி 63 மீட்டர். இங்கே பாருங்கள் 28 இருந்துச்சு, இப்போ 40க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குச்சு, 39.9. வாவ். அடுத்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஒரு பார்சல் கிட்டத்தட்ட ஜேபி நகர் காலனி ஜிஎம். ஒரு பார்சல் நம்ம பிக்கப் பண்ணிட்டு எட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணோம். சரியா போச்சு போங்க. இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு தான், பரவாயில்ல. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோதான் நல்லா வரும். ஏன்னா நான் தமிழில் நிறைய பேர் இங்கே பார்த்துட்ருக்கேன் மேம். இதான் ஃபர்ஸ்ட் கேர்ள் தமிழ். காஞ்சிபுரமா? ஓகே சூப்பர் மேம், சூப்பர் மேம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீங்கள் தமிழ். மலையாளி ஓகே, மலையாளி நிறைய பேர் தமிழ் பேச மாட்டாங்க தெரியுமா? ஆனால் அதனால சரி மலையாளம் ஓகே, கன்னடா வரும், பெங்களூரியன். மலையாளம் கன்னடா ஓகேன்னு, அப்புறமா தமிழ் வருமானு கேட்டேன். ஓகே ஓகே சூப்பர் மேம். ஓகே ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்கூல் தான். சூப்பர் மேம். ஓகே தமிழ். ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இங்கிலீஷில். நீங்கள் எந்த இது கூட ஸ்டேட்டு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் ஃபஸ்ட்டு கன்னடா பேசுனீங்களே நீங்கள், ஓகே அப்போ பெங்களூரியன்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமா மலையாளி பேசுனீங்க, மலையாளம் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஓகே கேரளான்னு கண்டுபிடிச்சேன். இப்போ தமிழும் வரும். எத்தனை லாங்குவேஜ் மேம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஓகே 6 வருமா? ஓகே இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு. தெலுங்கு ஓகே. ஆஹா அப்படி. ஆஹா ஓகே பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க மேம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தெலுங்குலாம். முடிஞ்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், நம்மளும் ஏதோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் காமன் தான். சாப்பிட்டீங்களா இல்லையா மேம்? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? இதுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிட்றதா?
பண்ணி வைக்கிறதா இல்லைன்னா ஆர்டர் பண்ணீங்களா? நான் நீங்களும் சமைக்க மாட்டீங்க. விடுங்க விடுங்க. இப்போ உங்க பேட்ச்ல மொத்த பேர் 4 பேரா? 5 பேர். உங்களோட சேர்த்து 5 பேர் இல்ல? இல்ல நம்ம 4 பேர். ஓகே. நம்ம பேட்ச்லன்னு சொன்னா நம்ம எல்லாமே டிஃபரெண்ட் ஃபீல்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஓகே. எல்லாமே காமனா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எல்லாரும் இண்டஸ்ட்ரியில தான் வர்க் பண்றோம்ல. ஓகே. அப்படி we are friends. அவங்க எல்லாமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு Okay. இவங்க வெரி ரீசன்ட் இல்ல பட் யா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாமே கேரளால இருந்து இங்க வந்தாங்க. ஆஹா. இங்கே இருந்தேன் பட் யா த்ரூ வர்க் ஐ மெட் them. ஆ. காலேஜ் டைம்ல காலேஜ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா? பரவாயில்ல மேம். ஸோ ஜிஎம் ஃபைனலாக நம்ம டே 17 ஆஃப் நம்ம ரேபிடோ சீரிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா சொன்னால் நீங்களே திட்டுவீங்க. இங்கே பாருங்க சார், 727 ருபீஸ். எத்தனை ஆர்டர் போட்டிருக்கோன்னா கிட்டத்தட்ட 8 ஆர்டர் தான். இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா இங்கே பாருங்கள், 68.4 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான். இன்றைக்கி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டுக்கு நம்ம ஓட்டிக்கிறதுக்கு ஒரு அளவு பரவாயில்ல தான். ஓகே ஸோ ஜிஎம் இந்த வீடியோ இதை என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் டே 17 ஆஃப் நம்மளுடைய ரேபிடோ சீரிஸ்.